வணக்கம் மக்களே, இன்னைக்கு அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னென்னா காய்கறி வச்சு கூட்டாஞ்சோறு பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ கூட்டாஞ்சோறு பொங்கிறதுக்கான பொருள்கள் என்னங்கிறத பார்ப்போம். 1/2 கிலோ சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, 100 கிராம் பீன்ஸு, 1 முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், 100 உருளைக்கிழங்கு, 50 கேரட்டு, 100 அவரைக்காய், 2 தக்காளி. இது அரைக்கிறதுக்கு 1 குத்து கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, பொடி வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் ஒரு 4, 1 டீஸ்பூன் சீரகம், தேங்காய் 1 கப்பு. இது சாப்பாடு பருப்பு கூட போடுறதுக்காக வெந்தயம் 1 டீஸ்பூன், 1 துண்டு காயம், சாம்பார் பொடி தேவைக்கு போட்டுக்கணும், மஞ்சள் பொடி தேவைக்கு, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. இது சாப்பாட்டில் போடுறதுக்கு, இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இருக்கும். இப்போ எப்படி பருப்பு அவிய வச்சுட்டு வரேன். பருப்பு, காயம், வெந்தயம் 3 போட்டு நல்லா வெந்துட்டு இப்போ காயை போட போகிறோம். காய் பூரா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இதை இதில் தட்டி வேகட்டும். காயை போட்டுட்டேன். இப்போ 3 பச்சை மிளகா போட்டுக்கிடுதேன். போட்டால் இது ஒரு டேஸ்ட்டு இருக்கும், அதனால் நான் போடுதேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போடுதேன். உப்பு போட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வேகட்டும். தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன், வேகட்டும். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அரிசியை போடுது. காய்கறி பருப்பு எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் அரிசியை போட்டுடணும். அரிசியை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்படி அரிசியை போட்டாச்சு. 1 கப்பு அரிசின்னா 3 கப்பு தண்ணி வைக்கணும். ஏன்னா நமக்கு பருப்புலையும் தண்ணி இருக்குது, காய்கறிக்கு தண்ணி தேவை. 3 கப்பு தண்ணி இருக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. ஒரு கிண்டி விட்டுருங்க, வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் போய் அரைக்கக்கூடியதை அரைச்சிட்டு காட்டுவேன். வேகட்டும். முதல்ல வெங்காயம், பெரிய வெங்காயம், பொடி வெங்காயம், பூண்டு, இது முதல்ல ஒரு சுற்றிட்டு காட்டுது. அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், கருவேப்பிலை 3. இப்போ தேங்காய், சீரகம், கருவேப்பிலை அரைச்சா வாசமாக இருக்கும். தாளிப்புக்கு 2 கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அரைச்சா பிடிக்கும். அரைச்சா அந்த எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும், அதனால் அரைச்சிக்கிடுவேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வரோம். தேங்காய், காயெல்லாம் நல்லா அரிசியெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் போடுவேன். மிளகாயும் போட்டிருக்கோம், அதனால் வத்தப்பொடி காரத்துக்கு ஏற்க போட்டுக்கோங்க. இது ஒரு 3 டீஸ்பூன் போடுங்க. சிலவங்களுக்கு காரம் பிடிக்கும், இப்படி உங்கள் வசதியாக போட்டுக்கோங்க. இப்போ வத்தப்பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போடுறோம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சது, வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் போடுவேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றுது. இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டோம். இப்போ மல்லிக்கீரை ஒரு குத்து போடணும். கருவேப்பிலை தாளிப்புக்கு போடணும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, கூட்டாஞ்சோறு. இப்போ தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஆயில் ஊற்றுதான், சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக, அது எவ்வளோ நாள் நம்ம போட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூட்டாஞ்சோறுக்கு நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை காஞ்சிக்கிட்டு இருக்குது சட்டி. இப்போ சட்டி எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போடுவேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை வச்சுக்கணும். இப்போ தாளிப்பை சாப்பாட்டில் ஊற்றணும்.
இப்போ கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குங்கிறத செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா அழகாக வந்துட்டு நல்ல தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. சூப்பராக இருக்குது. காவேரி பருப்பு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுக்கலாம். ஏன்னா காவேரி சத்தெல்லாம் அதில் சேர்ந்துருக்கு. அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்களுக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மக்களே, இப்போ நான் பருப்பு, அரிசி, காய்கறி எல்லாம் வச்சு ஒரு கூட்டாஞ்சோறு பண்ணி காட்டிட்டேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட மக்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.